வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. எனக்கு கோல் சேல் வந்து கொண்டிருக்கிறதால எனக்கு இந்த எல்லா கோலையும் ஆன்சர் பண்ணி அப்டேட் பண்ணி கொண்டிருக்கிறதால ஒரு சின்ன அப்டேட் ஒன்று தரத்துக்காண்டி ஒரு லைவ் ஒன்று உங்களுக்கு நான் போடுமென்று பார்த்தேன். நான் என்னென்றால் இன்று எங்கள்ட டிசிசி மீட்டிங் நடந்தது. அந்த டிசிசி மீட்டிங்கில் வந்து வளமையான மற்ற அரசியல்வாதிகளை மாதிரி நீங்கள் என்னையும் எதிர்பார்த்தா, முக்கியமாக திணைக்கள தலைவர்கள்ட்டையும் பெரிய பெரிய அதிகாரிகள், நாங்கள் அதிகார விழாவளம் படிக்காமல் வரையில் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் முடிச்சு போட்டு தான் வந்திருக்கோம். எனக்கு தெரிய சுகாதார அமைச்சிலேயே ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் முடித்த ஒருத்தரும் இல்லை என்றால், நீங்கள் யாரோ ஒரு பெண்மணி, வீர பெண்மணி ஒரு ஆள் சொன்னால் நாங்கள் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட்லாம் முடிச்சு போட்டு தான் வந்திருக்கிறோம்ட்டு நாங்கள் உங்களோட டிகிரிஸையும் பார்ப்போம். என்னடால் நாங்கள் யாரையுமே குறிப்பிடவோ இல்லது நான் கணக்க படிச்சினா என்று சொல்வதற்காக இல்லை. நாங்கள் ஒரு விஷயத்தை ப்ரொஜெக்ட் ஒன்று செய்யல, அந்த ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும், இல்லாட்டி இந்த செய்கிற ப்ரொஜெக்ட் ஃபெயிலியர் ஆகிடும். அதே மாதிரி அது மட்டுமல்ல, நாங்கள் இவ்வளோ ஆளுமே உங்களுக்கு தெரியும், எல்லாருமே வளமையாக என்ன செய்கிறேன்னு சொன்னால், உங்களுக்கு இந்த டிசிசி மீட்டிங்கில் வந்து முன்னாள் அமைச்சர் டாக்டர் சிவானந்தவா இருக்கட்டும், அல்லது முன்னாள் எங்களுடைய அரசியல்வாதிகள் யாருமே ஒரு என்ன சொல்ற ஒரு குவாலிஃபிகேஷன் உள்ள அரசியல்வாதிகள் வந்து எப்பவுமே இருந்ததில்லை. அதுக்காண்டி நான் குவாலிஃபிகேஷன் உள்ள அரசியல்வாதி என்று சொல்ல வரையில, ஆனால் ஒரு டிசிசி மீட்டிங்கை வந்து கோஆர்டினேட் பண்ணிக்கல. அது வடக்கு மாகாணத்தையே முழுக்க நாங்கள் பார்ப்போம். அப்போ நாங்கள் எடுக்கிற அந்த முடிவுகள் வந்து வடக்கு மாகாணத்தில் இருக்கிற முழு மக்களையும் பாதிக்கப்படும். அது எனக்கு ஓட் போட்டாக இருக்கலாம், என்பிபிக்கு ஓட் போட்டாக இருக்கலாம். அப்போ அங்கே ஒரு எங்களுடைய அரசு திணைக்களங்களில் மேலே வேலையிறார்கள் நினைக்கிறேன். யாரும் எங்களை கேள்விக்கூடா, யாரும் எங்களோட கதைக்கு இல்லாது. முக்கியமாக நீங்க பார்த்துருப்பீங்கள், இன்றைக்கு எங்கள்ட எலக்ட்ரிசிட்டி போர்ட் இன்ஜினியர் சொன்னேன்னு சொன்னால் ஒருத்தர் எங்களை கேள்வி வைக்கலாது. அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த எங்களோட யாழ்ப்பாணத்தில் வந்து கலாச்சாரம் பண்ணுறவங்க காட்டிக்கொண்டிருக்கணும். 2 வருஷம் 5 வருஷம் ப்ரொஜெக்ட், இப்போ 5 வருஷம் ஆகுது. 2019 ஸ்டார்ட் பண்ணவே யாரும் எங்கள்கிட்ட கேட்கல. அதாவது சரி, லெசன் லேர்ன் டாக்குமெண்ட் இருக்கான்னு இல்லை, பிஎஸ்எஸ்பி ப்ராஜெக்டில் எவ்வளோ காசு பாவிக்கல, இன்னும் 20 நாள் கிடைக்க நீங்கள் பாவிக்கலன்னு சொன்னால் 20 நாளில் 60 மில்லியன் பாவிப்போம், 20 நாளில் 60 மில்லியன் பாய்ப்போம். அப்போ அதுகள் சம்பந்தமான மக்களுக்கு தெளிவுபடுத்தல் ஒன்றுமே இல்லை. முக்கியமாக நான் இன்றைக்கு சொல்ல வந்து, இந்த மீட்டிங்கில் பார்த்தா தெரியும், இந்த துண்டு வட்டி போடுற யூடியூபர்ஸுக்கும் ஒரு சில ஊடகங்களுக்கு, முக்கியமாக உதயன் இந்த பேப்பர்களில் வந்து டிசிசி மீட்டிங்கை குழப்பினார் அர்ச்சுனான்றது. இப்போ நான் வந்து ஒரு அரசாங்கத்தின் எம்பியும் இல்லை, அதே நேரத்தில் எதிர்கட்சி எம்பியும் இல்லை, நான் மக்களுடைய எம்பி. அவ்வளோதான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொள்வேன், நான் மக்களுடைய எம்பி மட்டும்தான். அப்போ ஒரு மக்களுக்கு போய் சேர வேண்டிய நிதி, இப்போ முக்கியமாக பார்ப்போம், எத்தனையோ ரோட்டுகள் வந்து போடப்படாமல் இருக்கு. ஆனால் நாங்கள் கலாச்சார மண்டபத்துக்கு 600 மில்லியன் 800 மில்லியன். ஏனென்றால் அது உங்களுக்கு தெரியும், முன்பிருந்த அமைச்சர்மார்கள் எல்லாம், முக்கியமாக டாக்டர் தேவானந்தா போன்ற அமைச்சர்மார்கள் எல்லாம் வந்து ஒரு தாந்தோண்டித்தனமான அட்மினிஸ்ட்ரேஷனை தான் விழாவளம் செய்து கொண்டிருந்தவை. அவருடைய எடுபடியாகத்தான் இந்த அரச நிறுவனங்களில் வேலைகிற பெரிய ஆக்கள் தனக்கு விரும்பினாக்கள் எல்லாம் போட்டிருந்தவை. உதாரணமாக நான் கதைக்கலாம், முன்னாள் ஆளுநரை பற்றியெல்லாம் கதைக்கலாம், நான் கதைக்க விரும்பல. அப்போ முன்னாள் ஆளுநர் என்று சொல்லி கதைப்போம். இப்போ அவள் வந்து ஒரு ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபர் உண்டு, 50,000 ரூபா வேணும் என்று சொல்லி அடிப்படையான அப்போ கம்ப்ளைண்ட்ஸ் கூட எனக்கு வந்திருக்குது. நான் அது சம்பந்தமாக விரிவாக ஆராய்ச்சி போட்டு நான் அது சம்பந்தமாக டிசிசி மீட்டிங்கில் பாராளுமன்றத்தில் பெரிய கேட்போம். அது மாதிரி ஒரு வைத்திய அதிகாரி சொல்லியிருக்கிறார், கடவுளே வந்தாலும் நாங்கள் உள்ளுக்க விட மாட்டோம் என்றால், நீங்கள் ஒரு கொலையும் செய்வீங்க, ஆனால் கடவுள் வந்து இரண்டு கேட்க வந்தால் கூட மிஸ்டர் கடவுள் ப்ளீஸ் வெளியே போங்க என்று சொல்லுவீங்க. நீங்கள் எனக்கு அது விளங்கல். என்னென்றால், பொதுமக்கள் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும். ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா நான் வந்து ஒரு விஷயத்துக்கு அடிபடுறது வந்து என்னுடைய சொந்த லாபத்துக்கும் அரசியல் லாபத்துக்கும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு வடிவா தெரியும், நான் என் அரசியல் ஆசைப்பட்டு வந்ததும் இல்லை, அரசியலில் நிற்கிற இவ்வளோ காலத்திலையும் வந்து நான் அரசியல் நோக்கங்களுக்காண்டி எந்த செயற்பாடுகளை செஞ்சதும் இல்லை. முக்கியமாக வேலையில்லா பட்டதாரிகள் 3000 பேர் இருக்கணும். அப்போது அவர்களிடம் கேட்கும்போது நான் சொன்ன விஷயம், தம்பி எலெக்ஷன் முடிய வாங்கும் கதைப்போம், இப்போ கதைச்சா நீங்கள் நினைப்பீங்க நாங்கள் உங்களோட எலெக்ஷன் போட்டு எடுக்கிறதுக்காண்டி நீங்கள் கையந்திரமாக இருக்கோ யாருக்கோ சப்போர்ட் பண்ணுங்க, முடிய வாங்கன்னு இப்போ வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களை நான் கைவிட மாட்டேன், சொன்ன வார்த்தையை கைவிட மாட்டேன். அது மாதிரி 170 சுகாதார தொண்டர் ஊழியர்கள் வந்து என்னை கேட்டதால் நான் சாகும் வரைக்கும் என்னுடைய டிசிஷன்ஸ் மாறாது, நான் செய்ய மாட்டேன். ஸோ டிசிசி மீட்டிங் சம்பந்தமாக எழுதுபவர்கள் வந்து இப்போ நாங்கள் அதை யாருமே அரசு திணைக்களங்கள் இருக்கிறாக்களை குறை சொல்ல போகிறதில்ல. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், இப்போ டூரிசம்
டூரிசத்தில் வந்து மொத்தமாக 65 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த 11 மாதங்கள் 9 மில்லியன் தான் பாவிச்சிருக்கணும். அப்போ எங்கே இன்னும் 20 நாள் மிச்சம் 54 மில்லியன் பாவிக்க போறீங்கன்னா அதை பற்றி எங்கள்கிட்ட கேட்கலாது. அதுக்கெல்லாம் நான் போய் சொல்ல மாட்டேன். அரசியல் தலையீடு, அதாவது அரச நிறுவனங்களுக்குள்ள அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது. அரசியலால தான் மக்கள் ஆளப்படுகிறார்கள். அது அரச நிறுவனங்களாக இருக்கலாம் அல்லது பொதுமக்களாக இருக்கலாம். எல்லாருமே அதுதான் லெனின் வடிவா சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு விருப்பமான அரசியலை நீங்கள் தேர்வு செய்யணும். வடிவா விளங்கிக் கொள்ளுங்கோ. அங்கஜனா இருக்கட்டும், டக்லஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். எனக்கு கோயில் லெட்டராக என்ன கோயில் லெட்டரும் இல்லை, சித்தாபுரம் கட்டின தெரியல. மேபி என்ன சுட்டுச்சா கொண்டு போட்டு கோயில் கட்டுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அது எனக்கு பிரச்சனை இல்லை. என்னென்றால் அரசியல்ன்றது நாங்கள் விரும்பி செய்கிற உண்டு. அந்த நாங்கள் விரும்பி செய்கிற அந்த அரசியலை வந்து எங்களுக்கு விருப்பம் இல்லாமல் நாங்கள் ஒரு ஓட், அது எங்களோட அடிப்படை உரிமை. நாங்கள் அந்த ஓட்டை பிள்ளையா போட்டுட்டோம்னா பிள்ளையான ஆக்கள் உங்களுக்கே தெரியும். இப்போ எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் என்னோட தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். மெயின் வேற ஒருத்தர் போய் சொல்லல என்ற நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் மக்களுக்காக உண்மையாக கதைப்பேன் ஒரே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இருந்தான். இப்போது கூட என்னோட அரசாங்கத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணுவதும் அரசாங்கம் எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய காரணம் நான் உண்மையான விடயங்களை அங்கே பாராளுமன்றமாக இருக்கட்டும் அல்லது டிசிசி மீட்டிங்காக இருக்கட்டும் அல்லது யார் வந்தாலுமே உண்மையான விடயங்களை கதைப்பேன் ஒரு அடிப்படையில் தான். இதால் எனக்கு எந்த லாபமும் வர போகிறதும் இல்லை. நான் இதால் நான் ஒன்றையும் கொண்டு போய் சேர்க்க போகிறதும் இல்லை. நாளைக்கு வந்து நான் யாருடைய லாபங்களையோ அதுகளையோ நான் இதை கொண்டு இதை வீடு கட்ட போறதும் இல்லை. இப்போ நான் என்ன எதிர்பார்க்கிறேன்டா 2025ஆம் ஆண்டுலேருந்து 2030ஆம் ஆண்டு, அதாவது 29ஆம் ஆண்டு வரைக்கும் உரிய இனிவார காலங்களில் நாங்கள் செயற்படுத்தப்படுற திட்டங்கள் எல்லாம் பொதுமக்களுக்கு அது விளங்கப்படுத்தப்பட்டு பொதுமக்களின் கருத்துக்களும் எடுக்கப்பட்டு பொதுமக்களின் பிரதிநிதிகளும் அனுப்பப்பட்டு மற்றது நான் பொதுமக்களோட கதைப்பேன். நான் எப்பவுமே பொதுமக்கள் சார்பாக தான் இருப்பேன். அப்போ எங்களுடைய வாக்காளர் பெருமக்களுக்கும் முக்கியமான என்னன்னு சொன்னால், நீங்கள் நம்பி வாக்களித்திருக்கிறது என்பிபி அரசாங்கத்துக்கு. எனக்கு 27,000 வாக்குகள். ஆனால் ஒரு நம்பிக்கையான அடிப்படையில் வாக்க போட்டிருக்கிறீங்க. என்பிபி அரசாங்கம் உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை நின்று கேட்குற கேள்விகள் வந்து நான் கேட்பேன். நான் அரசாங்க சார்பான ஆளாக இருந்தாலும் நான் அதை கௌரவ அமைச்சர் அவர்களுக்கும் சொல்லியிருக்கிறேன். கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் இந்த மீடியா இதை கொண்டு போய் நான் கதைக்கிறது வந்து உங்களுக்கு எதிராக இல்லை, மக்கள் சார்பில் இந்த விஷயங்களை பப்ளிக்கு கொண்டு வந்து, உதாரணத்துக்கு சுண்ணாத்தில் இருக்கிற அந்த உயர் அழுத்த மின் இணைப்பை திருப்பி அங்கால கொண்டு போனான்னு சொல்லி அமைச்சர் உத்தரவு போட்டிருக்கார். அதாவது வந்து அப்படியான விஷயங்களை எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. என் doctor@gmail.comக்கு இமெயில் போடுங்க அல்லது எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க அல்லது கால் பண்ணுங்க. நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். எனக்கு இந்த இன்னும் சம்பளம் கூட கிடைக்கல. என் சொந்த பெட்ரோலில் சொந்த காசில் தான் நான் எல்லா இடமே தெரிகிறேன். அது தவிர முக்கியமாக என்னோட வெளிநாட்டில் இருந்து அனுப்பின ஒரு சில ஆக்கள் செய்த உதவியில் இருக்கிற காசுலாம் பெட்ரோல் அடிச்சுட்டு போகிறேன். நான் சாப்பிட்ற காசுமா தான் உண்மையானது தான். நான் அதை போய் சொல்லல. என்னுடைய சம்பளம் இது வரைக்கும் தெரியல, எவ்வளோ சம்பளம் பெறுமான்னு தெரியாது. கொழும்புக்கு யாழ்ப்பாணம்னு சொல்லி ட்ராவல் பண்ணணும். நான் ஒரு டிரைவரை வச்சு சுகபோக வாழ்க்கை கூட இல்லை, நான் தான் ட்ரைவ் பண்ணுறேன். இப்போ கூட மன்னாருக்கு வந்து ஒரு முக்கியமான இன்டர்வியூ ஒன்றை வச்சுட்டு திருப்பி மன்னாரில் இருந்து திருப்பி யாழ்ப்பாணம் போய் கொண்டிருக்கிறேன். அதை விட திங்கட்கிழமை வந்து வழக்குக்கு வந்து அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஸோ அந்த வழக்குக்கு திங்கட்கிழமை நான் ஆஜராகுவேன். அதையும் தவிர இந்த நான் செய்யப்படுகின்ற சகல இதுகளையும் வந்து நான் உங்களுக்கு நேர்மையாகவும் உண்மையானதாகவும் மக்கள் சார்பிலையும் கதைப்பேன். ஸோ அந்த என்ன குறப்படிக்கிறார்கள், தயவுசெய்து உங்களோட மனச்சாட்சியை தொட்டு கேளுங்கோ. நானும் இல்லை என்று சொன்னால் இன்று வரைக்கும் டிசிசி மீட்டிங்கை யாருமே எந்த பொதுமகனுமே நான் உட்பட யாருமே பார்த்ததில்லை. இன்றைக்கு நீங்கள் டிசிசி மீட்டிங் சம்பந்தமாக ஒவ்வொரு குழந்தை பிள்ளையும் பார்க்குது என்றால் அதுக்குரிய காரணம் வந்து மக்கள் எனக்கு நம்பி அளித்த வாக்குகள் தான். ஸோ அந்த 27,000 மக்களையும் முட்டாள்கள் என்று சொன்ன 1-2 படித்த அரச திணைக்கள அதிகாரிகள் இன்றைக்கு என்னிடம் முறையாக வேண்டி கட்டி கொண்டிருக்கிறார்கள். அது தவிர அப்படியா இல்லை, அதாவது ஒரு ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு அம்மா அவரால் சொன்னால் நாங்கள் மாஸ்டர்ஸ் ப்ரொஜெக்ட் மேனேஜ்லாம் முடிச்சு தான் வந்திருக்கோம், எல்லாம் படிச்சு தான் இங்கே வந்திருக்கிறோம். இப்போ அவட்ட கேட்டேன், ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் 5 ஸ்டெப்ஸ்: இனிஷியேஷன், பிளானிங், எக்ஸிக்யூஷன், மானிட்டரிங், எவாலுவேஷன், க்ளோஷர். இந்த 5 ஸ்டெப்ஸும் தெரியாமல் அவள் மாஸ்டர்ஸ் முடிச்சான்னு சொல்கிறத நான் நம்ப மாட்டேன். எனக்கு தெரிய சுகாதார அமைச்சிலேயே ப்ரொஜெக்ட் மேனேஜ் முடிச்சு ஒருத்தரம் இல்லை, பிரைவேட் கம்பெனிஸ் தான் எடுக்கிறாங்க. சும்மாக்களோட கைதட்டலுக்காண்டி நீங்கள் உங்களோட ஒரு கோபம் இல்லை, நீங்கள் அரசு திணைக்கள அரசாதிங்கன்ற உங்களுடைய செயல்திறன் குறைவண்டு அதை ஏற்றுக்கொள்ளுங்கோ. செயல்திறன் கூட்ட வேணும் என்று சொன்னால் அதுக்குரிய ஆளணிகளையும் படிச்சாக்களையும் இளைஞர்களையும் விட்டுட்டு தயவு செய்து நீங்கள் வெளியே போங்கோ. எத்தனையோ இளைஞர்கள் வேலை இல்லாத பட்டதாரிகள் இருக்கிறார்கள். நான் என்னுடைய அரசியல் கட்சியில்
வெளிநாட்டு என்னுடைய புலம்பெயர் தமிழர்கள் செய்கிற உதவியில் ஒரு 10 பேருக்காவது அந்த ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் மாஸ்டர்ஸ்ன்றதை கார்டிஃபில் படிப்பிக்க பண்ணுவேன். அவங்கள கொண்டு என்ன ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் என்னுடைய ஈழத்தை நான் இன்றைக்கும் தலைவனுக்கும் தேசிய தலைவருக்கும் என்னுடைய போராளிகளின் பொன் பாதங்களை தொட்டு வணங்கினபடி தான் நான் கதைச்சினான். நான் இன்றைக்கு நான் சொன்னோம் அது சாகும் வரைக்கும் மாறாது. நீங்கள் என்ன திருப்பிங்கள் பாராளுமன்றத்தில் தான் இவர் அந்த சிறப்புரிமைகள் வந்து காய்க்கிறாரு எங்கே போனாலும் சொல்கிறேன் நெஞ்சில் சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச். அதுதான் உண்மையான சம்மரி. இதில் அறகுறையாக வெட்டி போடுவினும் சில ஊடகங்கள் நீங்கள் அந்த முழு லைவையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த டிசிசி மீட்டிங்கில். ஸோ அடுத்த டிசிசி மீட்டிங் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. அந்த உதாரணத்துக்கு பார்ப்போம், சுற்றுலாத்துறைக்கு 9 மில்லியன் செலவழிச்சு போட்டு மிச்சம் 56 மில்லியன் ஏன் செலவழிக்கலைன்னு இருக்க இன்னும் 20 நாளில், அதாவது ஒரு வருஷம் 10 நாளில் 9 மில்லியன் தான் செலவழிச்சிருக்கணும். மிச்சம் 20 நாளில் 56 மில்லியன் செலவழிக்க போயிடும். அவ்வளவுதான் எங்களுடைய அரசாங்க அதிகாரிகளுடைய செயல்திறன். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுகாதாரம், இப்போ உதாரணத்துக்கு மாகாண சுகாதார அமைச்சு எடுத்தா மொத்தம் ஏதோ 120 மில்லியன்ல இப்போ இன்னொரு 80 மில்லியன் செலவழிக்காம இருக்கு. ஸோ அது என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதை பார்க்கிறோம். ஆனால் சாவச்சேரி வைத்தியசாலையா இருக்கட்டும், உள்ளக வைத்தியசாலையில் ஒன்றிலையுமே மருந்து இல்லைன்னு மக்கள் எல்லாம் வெளியால போய் மருந்து எடுக்கிறார்கள், மருந்துகள் வேண்டுகிறார்கள். எலிக்காய்ச்சல் வருதுன்னு சொல்லி பீதியை கிளப்பி கொண்டுகிறார்கள். எலிக்காய்ச்சலை பற்றி பயப்பட வேண்டாம், அது ஏற்கனவே இருந்த காய்ச்சல் தான். இது ஒன்றும் அதாவது சுகாதாரத்துறையை பற்றி யாராவது கதைக்க வந்த உடனே கொரோனா வருகிறது கதைக்க வேண்டாம் என்றார்கள். அது பிறகு சொல்ற இது எலிக்காய்ச்சல் வருகிற கதைக்க வேண்டாம் என்று. இதே எலிக்காய்ச்சல் விலகாலம் வந்தது. முக்கியமாக அனுராதபுரம், புலனறுவை போன்ற இடங்களில் இந்த எலிக்காய்ச்சல் சாதாரணமான ஒரு நோய். அதுக்கு டொக்சிசைக்கிள் நடப்படுகின்ற மருந்து நீங்க ஒரு நாளைக்கு காலமை விரும்பப்படி பிடி அல்ல சிங்கிள் டெய்லி டோஸ் எனக்கு மெடிசன் மறந்துட்டு அதை நீங்கள் ஒரு 3 நாளைக்கு 5 நாளைக்கு குடிச்சு அந்த காய்ச்சல் இல்லாமல் போயிடும். அவ்வளவுதான். அதுக்கு நீங்க பயப்படுத்தவில்லை. 24 மத்தியாலம் உங்களுக்கு காய்ச்சல் இருந்துச்சுன்னு சொன்னா உடனடியாக தயவு செய்து நீங்கள் 24 வருஷம் மத்தியாலம் தாண்டின உடனே அருகில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அங்கே போய் ஃபுல் பிளட் கவுண்ட் எடுத்து பாருங்க. டெங்கு மாதிரியே பிளேட்லெட்டும் WBC கவுண்ட்டும் குறைஞ்சிருக்கும். அது சம்பந்தமான வைத்தியர்கள் தங்களுடைய கடமையை செய்வார்கள். வைத்தியர் செய்கின்ற கடமையை வைத்திய அதிகாரிகள் தாங்கள் சொல்லித்தான் அந்த கடமையை செய்ய இல்லை. 99 விதமான வைத்தியர்கள் 90 விதமான வைத்தியர்கள் வந்து தங்களுடைய கடமையை வடிவாத்தான் செய்கிறார்கள். 1-2 வைத்திய அதிகாரிகள் அவர்கள் செய்கிற கடமைகளை தங்களுக்கு முன்னால் வச்சுக்கொண்டு எனக்கு அடிக்காதீங்க என்னென்றால் நான் இந்த டாக்டர்ஸ் தான் நிற்கிறேன் என்ற அடிப்படையில் தான் கதைப்பார்கள். இதில் பார்த்து கொண்டிருக்க வைத்தியர்களுக்கும் தெரியும் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, நீங்கள் எவ்வளவு கம்ப்ளைண்ட் இப்போ எனக்கு தந்திருக்கிறீங்க. நான் வெளியால் காய்க்க மாட்டேன், அது பாலிமரில் காய்க்கிறேன். ஸோ அதை நான் உங்களுக்கு உத்தரவாதம் தந்திருக்கேன். நீங்க தர கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு தர கம்ப்ளைண்ட்ஸை நான் சுகாதார அமைச்சோட நேர காய்ச்சி உங்களுக்கு முடிவெடுத்து தருவேன். நான் அதை பப்ளிக் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். அதில் கணக்கு டாக்டர்ஸ், கணக்கு நர்சஸ், கணக்கு அட்டெண்டன்ஸ், கணக்கு HSA ஸ்டாஃப் வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் அனுப்பி கொண்டு தான் இருக்கணும். இமெயில் வந்து கொண்டிருக்கு. அந்த நம்பிக்கையை நான் வாழ்க்கையில் குலைக்க மாட்டேன். உங்களோட இந்த விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்ளணும். ஏனென்றால் இது வந்து ஒரு சரியான முக்கியமான ஒரு விஷயம். அதாவது டிசிசி மீட்டிங்டா என்ன என்ற சம்பந்தமாக நீ ஒவ்வொரு குழந்தை பிள்ளைக்கும் தெரியும். அது காரணம் எனக்கு நான் வேண்டுகிற காலம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. நன்றி, வணக்கம். நான் நினைக்கிறேன் 2025ஆம் ஆண்டுல இருந்து எல்லா விஷயங்களும் முக்கியமாக வடக்கு மாகாணத்துக்கு ஒதுக்கப்படுகின்ற சுகாதாரத்தில் இருந்து தொடங்கி சகல விஷயங்களையும் எங்களுடைய கௌரவ அமைச்சரோட சேர்ந்து நாங்கள் அதை சரியான முறையில் திட்டமிட்டு நடத்துவோம். அது சம்பந்தமாக ஒவ்வொரு டிஎஸ் டிவிஷன்கள்லையும் நான் மீட்டிங்கள் வைப்பேன். வந்து கதையுங்கோ உங்களுடைய பிரச்சனைகள் இல்லை. எனக்கு ஒரு பிரதேசம் இல்லை. எனக்கு யாழ்ப்பாணத்தில் சொந்தமாக வீடும் இல்லை. நான் பிறந்தது வந்து வெலிகாமம் பெரியவளான்ல. என்னை வாழ வைத்த என்னுடைய கோவில் வந்து சாவச்சேரி. ஆனால் என்னுடைய தந்தை வந்து தன்னுடைய முழு காலங்கள், அதாவது போராட்ட காலங்களில் முழு வாழ்க்கையில செய்த முழு இதுவும் வந்து கிளிநொச்சியில. ஸோ எனக்கு கிழக்குக்கும் போக ஆசை. என்ன கிழக்கில் நீங்கள் 6 பேரை வச்சிருக்கிறீங்க. அதனால நான் அங்கே வாரது வந்து பிரதேசவாதமாக பார்க்கப்படும். அதனால கிழக்குக்கு நான் வரப்போறது இல்லை. ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் ஏதாவது கேட்டால் நாங்கள் கிழக்கில் அரசியல் செய்ய ஆரம்பிக்கும் போது கிழக்குக்கு வாரம் பிரதேசவாதம் வரும் என்பதன் அடிப்படையில் கிழக்கில் வந்து நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் கிழக்குக்கு பொறுப்பான அல்லது கிழக்கு மாநிலத்திலே பிறந்து வளர்ந்த ஒரு கொஞ்சம் பேரை நாங்கள் அடிப்படையாக வச்சுக்கொண்டு உள்ளூராட்சி சபையில் இந்த முறை நாங்கள் நிற்போம். நாங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக நிற்போம். ஒரு கட்சி அமைக்கப்படும். இனம், மதம், மொழி சாராத சிங்களம் மற்றும் முஸ்லீம்கள் அனைவருமே வளமையாக இலங்கையில் இருக்கிற கட்சிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று அடிப்படைவாத சிங்கள கட்சியாக இருக்கலாம், அல்லது அடிப்படைவாத தமிழ் கட்சியாக இருக்கலாம், அல்லது அடிப்படைவாத முஸ்லீம் கட்சியாக இருக்கலாம். நான் அமைக்கப்படுற என்னோட தெற்கு பக்கத்தில் இருந்து கணக்க அரசியல் முன் அனுபவம் உள்ள
பல பேர் என்னுடன் கதைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கேட்கிற ஒரே ஒரு விடயம் என்னென்றால், நாங்கள் ஒரு இனம் மதம் மொழியற்ற ஒரு அரசியல் கட்சியை கட்டி எழுப்புவோம் என்று. ஸோ நான் அதுக்கும் அது சம்பந்தமாகவும் பாசிட்டிவாக திங்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். அவர்கள் அதை ஒத்து போவார்களாக இருந்தால், எங்களுடைய கொள்கைகளுக்கும் அவருடைய கொள்கைகளும் ஒத்து போகுமா இருந்தால், பெரும்பாலும் ஒரு இனம் மதம் மொழியற்ற முஸ்லீமாக இருக்கட்டும், அல்லது தமிழர்களாக இருக்கட்டும், அல்லது சிங்களவர்களாக இருக்கட்டும், எல்லாருமாக சேர்ந்து ஒரு இனம் மதம் மொழியற்ற ஒரு கட்சி அமைக்கிறது தான் நான் பெரும்பாலும் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் அது பஃப்ராவாக இருக்காது. பீப்புள் ஆக்ஷன் ஃபோர் ஃப்ரண்ட் உங்களுக்கு தெரியும், மக்கள் இயக்க முன்னணியாக இருக்கும். பேரில் எந்த மாற்றமும் இல்லை. அது ரா போட்டுக்கொள்றது ஒரு ஒரு எதுகை மோனையாக இருக்கட்டும் என்று சொல்லி. ஆனால் அதுக்குரிய சரியான பெயர் பதியும் போது பிஏஎஃப் தான், பிஏஎஃப் அல்லது பிஏபி, பீப்புள் ஆக்ஷன் பார்ட்டி அல்லது பீப்புள் ஆக்ஷன் ஃபோர் ஃப்ரண்ட் என்ற அடிப்படையில் தான் மக்கள் இயக்க முன்னணி. அது பார்ட்டிக்கு வந்து ரெண்டும் பெருமை நினைக்கிறேன். ஒரு டிக்ஷனரி பார்க்கணும். அடிப்படையில் தான் நான் அதை செய்து கொள்ளுவேன். அது தவிரவும் வந்து புலம்பெயர்ந்த ஆக்கள் இப்போ 3000 வேலையற்ற பட்டதாரிகள் வந்து எங்களுடைய வடக்கு மாநிலத்தில் எத்தனையோ ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டி பிள்ளைகள் படித்து போட்டு வேலை இல்லாமல் இருக்குது. எனக்கு அதெல்லாம் பார்க்க சரியான கவலை. இந்த 5 வருஷத்தில் ஏதாவது இப்போ செய்திடணுமென்று ஆசைப்பட்றேன். இந்த 5 வருஷத்தில் நாங்கள் அதை செய்யலை என்று சொன்னால் அதுக்கு பிறகு இருக்கிற அரசியலில் பிரயோசனம் இல்லை. இந்த 5 வருஷம் எனக்கு பொதுமக்கள் தந்தது வந்து ஏதாவது உடனடியாக செய்யணுமெண்டு. அதுக்கு புலம்பெயர் மக்கள் வந்து இங்கே சின்ன சின்ன ப்ரொஜெக்டுகள், ப்ரொஜெக்டாக இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன சின்ன ஒரு பிஸ்னஸ் ஒன்டர்பிரினர்ஷிப்பாக இருக்கலாம். என்டர்பிரினர்ஷிப் இல்லை, ஒன்டர்பிரினர்ஷிப்பாக இருக்கலாம். இஎன்டிஆர் என்று தான் எழுதுறது, பட் ஒன்டர்பிரினர்ஷிப்பாக இருக்கலாம். அல்லது வந்து ஒரு சின்ன சின்ன தொழில் முயற்சிகளாக இருக்கலாம். அல்லது வந்து எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் நாங்கள் இனிமேல் செய்ய போகின்ற அந்த கைப்பொருட்களை வந்து நீங்கள் வெளிநாட்டில் எடுத்து விற்று அதுக்குரிய கணிசமான லாபங்களையும் நீங்களும் வச்சுக்கொண்டு, மிச்சம் அந்த கஷ்டப்பட்டு உழைக்கிற எனக்கு அது ஒன்றுமே தேவையில்லை. கடவுளே என்று எனக்கு கைகால் தந்திருக்கிறார், கடவுள் வாய் தந்திருக்கிறார். ஸோ அதை வச்சு பிழைத்துக் கொள்வேன். அதை நீங்கள் எடுத்து விற்று அந்த ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும். உங்களோட கடையில் எல்லாத்துலேயுமே ஈழத்தில் இருந்து வந்த ப்ராடக்ட் என்று சொல்லி நீங்கள் அனுப்பி அதை வச்சிருந்தால் அதை எங்களுடைய தமிழ் மக்கள் வேண்டினாலே காணும். 12 லட்சம் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அதை வேண்டினாலே கூட காணும். நீங்கள் தேவையில்லாமல் ஒவ்வொரு யூடியூபுகளையும் அல்லது ஒவ்வொரு அரசியல் கட்சிகளாலையும் உதவி செய்யாமல் அந்த பொருட்களை வேண்டி நீங்கள் ரெண்டாலே காணும். அது சம்பந்தமாக அந்த 3000 பட்டதாரிகளையும் ஏதாவது ஒரு வகையில் வேலைக்கு எடுத்து அமர்த்தி செய்யணும். அதை நீண்ட தூர, அதாவது வந்து ஒரு லாங் டேர்ம் விஷன் ஒன்று இருக்கணும். நான் இந்த 5 வருஷம் செய்துட்டு போக அதுக்கு பிறகு ஒரு சஸ்டைனபிலிட்டி இல்லாமல் போயிடக்கூடாது. கனவுல மனசில் பெரிய ஆசை இருக்குது. ஒரு தென்னந்தனியனா நிற்கிறேன் யாழ்ப்பாணத்தில். அது யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள் கூட விமர்சனங்களை செய்யாமல் தயவு செய்து உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். என்ன விமர்சிக்கிறதால உங்களுக்கு என்ன லாபம் வருதோ எனக்கு தெரியல. மேபி வைத்தறிச்சலில் விமர்சிக்கிறார்கள், நான் ஒன்றும் செய்யலாது. நான் என்னுடைய வேணுமெண்டா அவங்களுக்கு இப்போ கூட என்னுடைய வாய்ஸ் அக்கௌண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டையும் பிஓசி அக்கௌண்ட்ஸ் அல்லது உங்களோட பிஓசியில் வேலையிற ஒரு ஆள்டையாவது கள்ளமாவது கேட்டு பார்க்கலாம். ஒரு டாக்டர் அக்கௌண்ட்ல எவ்வளோ இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி. அப்படி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எந்த ஒரு அரசியல்வாதி ஏழுமெண்டா நீங்கள் போய் கேளுங்கோ, தங்களுடைய சொத்து விவரங்களை காட்ட சொல்லி யாருமே காட்ட போகிறதும் இல்லை. உங்களுக்கு நான் அதிகமாக உண்மையாக இருக்கிறதால அது சில நேரத்தில் உங்களுக்கு வந்து இது பொய்யாக இருக்கிற மாதிரியோ ஒரு கேலிக்கூத்தாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் இருக்கிற வாழப்போகிற காலம் ஒரு சின்னன். அந்த காலத்தில் வந்து நாங்கள் ஏதாவது பொதுமக்களுக்கு செய்யணும்னு எல்லாரும் ஆசைப்படுவோம். சாகர நேரம் அந்த லாஸ்ட் பெட்டில் வந்து அந்த எண்ணம் வந்து எல்லாருக்குமே வாரது. மேபி நான் நினைக்கிறேன், நான் வளர்ந்த விதம் அப்படி, அப்பாவும் தமிழுக்காக உயிரை கொடுத்தவர். அதன் அடிப்படையில் நான் நினைக்கிறேன் பொதுமக்கள் வந்து முக்கியமாக புலம்பெயர் மக்கள் எத்தனையோ பெரிய பணக்காரெல்லாம் இருப்பீங்க. தயவு செய்து நீங்கள் இங்கே திருப்பி இலங்கைக்கு வரணும். உங்களோட ஊரில் ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட், என்னோட ப்ராஜெக்ட் ஐடியாஸ் இருக்குது. நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் நீங்களே இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுக்குரிய சகலதையுமே நீங்கள் அங்கேருந்து மொயிட்ட பண்ணலாம். அந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க, ROI சொல்லுவாங்க. இதில் அக்கௌண்ட்ஸ் படித்தாக்களுக்கு தெரியும். ஸோ ROI ஒன்று இருக்கக்கூடிய மாதிரி ஒரு மார்ஜினல் ப்ராஃபிட், அதாவது வந்து எக்ஸெப்ஷனல் ப்ராஃபிட் இல்லாமல் ஒரு மார்ஜினல் ப்ராஃபிட்டோட முக்கியமாக 1-2 தனியார் வைத்தியசாலைகளை நாங்கள் நிறுவினா கூட நல்லம். அந்த பிள்ளைகள் 170 பேருக்கு வேலை கிடைக்கும். அது தவிரவும் அந்த உண்மையான சேவை மனப்பான்மையோடு இருக்கிற வைத்தியர்கள் வந்து வேலை செய்வார்கள். சற்று சிந்திச்சு பாருங்கோ. என்னடா தனி ஒருவனால இதுவரைக்கும் போராடி வென்றிருக்கிறேன், இதுக்கு மேலேயும் போராடணும்னா உங்களோட உதவி எனக்கு வேணும். ஆனால் அதுக்காக என்னுடைய அக்கௌண்ட்டு கார்ட்ஸ் அனுப்ப சொல்லி நான் கேட்க போவதில்லை. எனக்கு தேவை நீங்கள் என்னோட தொடர்ந்து கதைக்கோணும். அமெரிக்காவில் இருந்து கூட ஒரு அண்ணா ஒரு ஆள் கதைச்சிருந்தார். அவர் சொன்னார் எனக்கு நான் இந்தியாவில் கொண்டே இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஏனென்றால் தன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குரிய செக்யூரிட்டி இங்கே இல்லை. அதாவது வந்து இங்கே நான் இன்வெஸ்ட் பண்ணினா அப்புறம் மில்லியன் பில்லியன் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொன்னவர்.
இன்வெஸ்ட் பண்ணினா அப்புறம் அதுக்குரிய செக்யூரிட்டி இல்லை ராசா, அதால் எனக்கு பிரச்சனையாக இருக்கேன். அப்போ நாங்கள் அது சம்பந்தமாக அடுத்த டிசிசி கோஆர்டினேரி மீட்டில் கேட்போம். எத்தனையோ அரசாங்க பில்டிங்ஸ்கள் வந்து கட்டுப்பட்டு பாதிக்கப்படாமல் இருக்கு, அவற்றை எல்லாத்தையும் எடுத்து பாய்ப்போம். அரசாங்க அதிகாரிகளும் நான் உங்களில் குறப்பிடிக்கிறேன்னு சொல்லி மேலதிகாரிகள் நினைக்க வேண்டாம். நீங்கள் ஒரு தப்பான ஆக்களாக இருந்தால் மேபி என்ன பிள்ளையா தெரியும். பட் நான் உங்களில் நீங்கள் என்னிட இருக்கிற குறைகளை வந்து ஃபேஸ்புக்கில் நேரடியாகவே எழுதலாம். நான் இடம் விட்டுருக்கேன், பெரும்பாலானதில் நான் அழிக்கிறேன். அது மாதிரி அரசாங்க அதிகாரிகளும் யோசிக்கணும். நான் ஒரு அரசியல் கட்சி சார்பு இல்லாதவன்றது உங்களுக்கு வடிவாகவே தெரியும். நான் ஒரு அரசியல் கட்சி சார்பாக எலெக்ஷனுக்கு போயில, அரசியல் கட்சி சார்பாக நான் வரையில. அப்போ உங்களுக்கு அது வடிவாகவே தெரியும். அப்போ நீங்கள் என்னோட கோஆப்ரேட் பண்ணுறதால உங்களோட பேரோ இதோ கெட்டு போகாது. நான் வந்து நியாயமான விஷயங்களை மட்டும்தான் உங்களோட வந்து கதைப்பேன். அப்போ முக்கியமாக வைத்திய சத்தியமூர்த்தியாக கூட இருக்கலாம். அன்று கூட நான் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் வைத்தியசாலைக்கு போனான். இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார், அவருக்கு கதைப்பம் என்று தான். அப்போ தான் அது நடந்த அவருடைய என்னை வரவேற்ற விதம், என்னை வெளியே போக சொன்ன விதங்களில் இருந்து தான் அந்த பிரச்சனை ஆரம்பித்தது. மற்ற திணைக்களங்களுக்கு நான் வருவது, இப்போ நான் கூட அன்று வடக்கு மாகாண எலக்ட்ரிசிட்டி போர்டு கூட போயிருந்தேன். நல்ல வடிவாக உபசரித்து கதைத்து அவர்கள் தங்களுடைய பக்கம் நியாயத்தை சொல்லியிருந்தார்கள். பட் அவர்களுடைய பக்கம் நியாயம் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தால் தான் இன்றைக்கு டிசிசி மீட்டிங்கில் அது சம்பந்தமாக கழிச்சிருந்தாங்க. அதால் பொதுமக்கள் பாதிக்கப்படின மண்டேக்கில் தனிப்பட்ட ஆக்கள நியாயங்களை வந்து ஏற்றுக்கொள்றது வந்து பொதுமக்களுக்கு விரோதமாக முடியும்னு நினைக்கிறேன். பொதுமக்களும் இது சம்பந்தமாக திங்க் பண்ணுங்க. என்னுடைய நோக்கம் அரசியல் நோக்கம் அல்ல. அப்படி அரசியல் நோக்கமாக இருந்தால் நான் எம்பியா வந்த அன்றைய நாளிலிருந்து மிச்சம் முழு நாட்கள் முழுக்க கொழும்புல இருந்திருப்பேன். இப்படி கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் ஒரு டிரைவரும் இல்லாமல் ஓடி திரிஞ்சு கஷ்டப்பட வேண்டிய தேவை இல்லை. நான் ஒரு வைத்திய அதிகாரியாக ஒரு சமூகத்துக்கு நான் சாகைக்குள்ள என்னுடைய பேர் இருக்கணுமன்றதுக்காண்டி செய்யணும் தான் சாவச்சேரிக்கு வந்தேன். ஆனால் அதையும் தாண்டி ஒரு மருத்துவராக என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறது ட்ரை பண்ணினான். அதையும் தாண்டி இப்போது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தரப்பட்டிருக்கின்ற அந்த 5 வருடங்களில் என்னுடைய சேவையை என்னுடைய பொதுமக்கள் ஒவ்வொரு பொதுமகனுக்கும் போகணுமென்று ஆசைப்படுறேன். அது வேலையேற்ற பட்டதாரிகளாக இருக்கலாம், அல்லது வந்து ஏழை மக்களாக இருக்கலாம், இல்லது அரசாங்க அதிகாரியத்தில் வந்து பெரிய பெரிய மட்டங்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், முந்தி டிசிசி மீட்டிங் நடக்க அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சொல்கிற மாதிரி தான் நீங்கள் எல்லாரும் செய்யக்கூடிய இருந்தது. ஆனால் இப்போ உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு சுதந்திரமாக விடப்பட்டிருக்கிறீர்கள். அனுர அரசாங்கம் வந்து அப்படி உங்களுக்கு இருந்தாலுமே ரெஸ்ட்ரிக்ஷன் செய்ய போகிறது இல்லை. அப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் சொன்னால் கூட நீங்கள் அந்த சம்பந்தப்பட்ட எம்பி சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் வந்து முறையிடலாம் என்ற ஒரு கட்டமைப்பை அன்று அரசாங்கம் ஏற்படுத்தி தந்திருக்குது. ஸோ அந்த வெளிப்படத்தன்மைக்கு வந்து நாங்கள் வேலை செய்யணும் என்ற என்னுடைய எதிர்பார்ப்பு. மற்றது அந்த இன்றைக்கு 2 பேருக்கு சம்பந்தம் நான் நேரடியாக டிசிசி மீட்டிங்கில் அவருடைய குவாலிஃபிகேஷனை பற்றி நான் கேள்வி எழுப்பியிருந்தேன். ஏனென்றால் அந்த ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்றை செய்யக்குள்ள மில்லியன் கணக்கு 600 மில்லியன் 1000 மில்லியன் 1500 மில்லியன் என்ற பெருமதியான பணங்களை, பொதுமக்கள் பணங்களை நீங்கள் செலவழிக்கல உங்களுக்குரிய குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கொள்ளணும். அது வந்து பொதுமக்களுக்கு நல்லம், உங்களுக்கும் நல்லம். நான் வேலை செய்த சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் நான் முதல் நாள் வரைக்குள்ள, அதே உங்களுக்கு நான் சொல்கிறேன், சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை யாராவது பார்த்து கொண்டிருப்பினா, நான் முதல் நாள் வரைக்குள்ள அங்கே இருக்கிற வேலை செய்கிற ஸ்டாஃப்கிட்ட நான் சொன்னேன், இன்றைக்கு இந்தியிலேருந்து தமிழ் கடிதம் அடிக்கலாது, முழுக்க இங்கிலீஷில் தான் கடிதம் அடிக்கிறேன். அப்போ முதல் நாள் எல்லாருமே என்னோட சண்டே, டாக்டர் எங்களுக்கு இங்கிலீஷ் அடிக்க தெரியாது, நாங்கள் இவ்வளோ காலமே நாங்கள் தமிழ்லாம் அடிச்சு கொண்டதுனா தமிழ்லாம் அடிப்பேன். நான் சரியம்மா பிரச்சனை இல்லை, அவ்வளோ கடிதம் நான் அடிக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சு இங்கிலீஷில் அடிச்சு எனக்கு போடுங்க. அதுக்கு பிறகு பார்த்து கொண்டு வந்து அவைக்கு தெரியும், நீங்கள் தெரிஞ்சிருந்தா இதை ஷேர் பண்ணி போட்டு உண்மையை எழுதுங்கோ. அதுக்கு பிறகு அவர் 2வது நாள் 3வது நாளில் என்னட்ட கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 30-40 கடிதம் நான் பொறுமையாக எல்லா கடிதங்களையும் அடிக்கிறேன். அடித்து அவைக்கு அனுப்பி விடுறேன், இப்படி இங்கிலீஷில் அடிங்கன்னு சொல்லி ஒரு 10 கடிதம் அவர்களுக்கு போய் சேர்ந்த பிறகு நான் சாவச்சேரி வைத்தியசாலையை விட்டு விளத்தும் போது அவர்களாக சொன்னேன், டாக்டர் நீங்கள் போகிறது எங்களுக்கு சரியான பாதிப்பு, ஒரு 6 மாதம் நீங்கள் எங்களோட இருந்திருந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இங்கிலீஷில் கடிதம் அடிக்கிறதாவது நாங்கள் பழகி கொண்டிருப்போம். இப்போ எங்களோட வைத்திய அதிகாரி எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தின் பெரிய பெரிய அதிகாரிகளே தான் கேட்கிறேன் என்றால், எனக்கு உங்களோட எந்த தனிப்பட்ட கோபமும் இல்லை, நீங்கள் இதை பார்க்க வேணும், யாராவது உங்களுக்கு ஷேர் பண்ணி வேணும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாரெண்டும் எனக்கு தெரியாது, நான் யாரெண்டும் உங்களுக்கு தெரியாது. இப்போ உங்களை குறை கூறி அரசியல் செய்கிறதா இருந்தால் அந்த குறை கூற அரசியலில் மட்டும் நான் குறைய மட்டும் கதைச்சிருப்பேன். நீங்கள் செய்கிற நல்ல விஷயங்களையும் கதைப்பேன் நான். அது தவிர நீங்கள் ஒத்துழைப்பீங்களா இருந்தால் ஜாழ்ப்பாணம் வந்து தெற்கு மாதிரி மாறும், இல்லை என்று சொன்னால் திருப்பியும் ஜாழ்ப்பாணம் இதே மாதிரி இருக்கும். நீங்களோட கோவிக்க கூடாது. தெற்கோட ஒப்படைக்க வடக்கும் கிழக்கும் வந்து சரியாக பின்தக்கி இருக்கக்கூடிய காரணம் ஒதுக்கப்படுற நிதிகளை வந்து நாங்கள் சரியாக பாவிக்கிறேன். மாகாண சபையும் இல்லை எங்களுக்கு. அப்போ அரசாங்க அதிபருக்கும் மற்றது கவர்னருக்கும் இடையில தான் நிதிகள் ஒதுக்கப்படுறது. அதை சரியான வகையில் போய் சேரணும். நான் எந்த அரசியல் கட்சி சம்பந்தமாக இன்று கூட டிசிசி மீட்டிங்கிலே எங்களுடைய கௌரவ அமைச்சர் சொல்லியிருந்தார்,
உங்களுக்கு விருப்பமான அரசியல்வாதிகளின் முன்மொழிவுகளை எங்களுக்கு சமர்ப்பிங்க. அப்ப நான் சொன்னேன், அரசியல்வாதிகள் தங்களுடைய வீட்டு வாசல் வரைக்கும் தான் கார்பரேட் ரோட் கேட்பார்கள். அரசியல்வாதிகளுடைய முன்மொழிகளை தவிர்த்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாகவும் நாங்கள் ஆராய்வோம். நான் பெரும்பாலும் அடுத்தடுத்த கிழமைகளில் வந்து எங்களோட வடக்கு, முக்கியமாக யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, இந்த ரெண்டும் தான் நான் எலெக்ஷனில் நின்றேன். இந்த ரெண்டுக்களும் வந்து நான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒவ்வொரு டிஎஸ் ஆஃபீஸில் போய் அங்கே இருக்கிற மக்களை சந்தித்து அவரோட குறைகளை கேட்டு அரசி ஆராயிறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும். அதை வந்து நாங்கள் தேவைகளின் அடிப்படையில் முன்னுரிமைப்படுத்தி மக்களின் கையொப்பத்தோடு அதை அனுப்புவோம். இந்த முறை இந்த அரசியல் ஒரு வித்தியாசமாக இருக்கும், மற்ற அரசியல் மாதிரி இருக்காது. ஆனால் 1-2 பேர் ட்ரை பண்ணினா அர்ச்சுனா இருக்கிறதால பிரச்சனைன்றதால என்ன செய்யறது, இது கடவுள்டான என்னுடைய 44,000 போராளிகளிடம் என்னுடைய தெய்வத்தினதுமான அதை நீங்கள் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலிருந்து அவர்கள் கண்ணை மூடும் போது தமிழனுக்கு ஒரு விடிவு வரும் என்ற அடிப்படையில தான் ஒவ்வொரு போராளியும் கண்ணை மூடிக்கொண்டு நான் சாகிறேன் என்று தெரிந்து கொண்டு செத்திருப்பார்கள். ஸோ அந்த போராளிகளோட உயிர் எங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கு. நீங்கள் எனக்கு செய்கிற துரோகம் இல்லை, செத்த அண்ணாமார், அக்காமார், தம்பிமார் இருக்கிற செய்கிற துரோகம். அதனால அரசியல் வாதிகளாக இருக்கட்டும், அரசாங்க அதிகாரிகள் இருக்கட்டும், உங்களுடைய நான் ஒரு அன்பான வேண்டுகோள், தயவு செய்து என்னோட விரோதியா பார்க்காம சொல்ற நல்ல விஷயங்கள், என்னுடைய பிள்ளைகள் இருந்தா நீங்கள் ஒரு கள்ள ஃபேஸ்புக்ல வந்து இந்த ஃபேஸ்புக்ல எழுதலாம். நல்ல விஷயங்களை இருந்து நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம். இல்லாட்டி சேர்ந்து கொண்டு பயணிக்க வேண்டி வரும். பாராளுமன்றத்தில் உங்களை கூப்பிட வேண்டி வரும். அதுக்குரிய ஆணையம் மக்கள் தந்திருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன்.